ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க சப்பாத்தி, பூரி அதுக்கு சைடிஷ் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு சைடிஷ் பார்க்கலாம். காய், பட்டாணி எதுவுமே தேவையில்லை. வெறும் பல்லாரி வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி 3 பல்லாரி வெங்காயம் வச்சு செஞ்சுருக்கேன். நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, சோம்பு, பல்லாரி வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் நான் கடல மாவும், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்போவே நம்ம உப்பை தூவி விட்டுட்டோம்னா அடிப்பிடிக்காது. நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா ஸ்பைஸியாக வெந்துடும். லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். அது பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.